சீக்கிரம் இதையெல்லாம் எடுங்க. ஏன் வாடகை கூட காசு வாங்கிட்டு இருக்கே நீ? ஐயா அது வந்து இது என்ன கலரியா சத்திரமா? ஐயா அப்படி எல்லாம் பேசாம எடுத்து காலி பண்ணு. பேசாத போ. ஐயா இம்மிட்டு நான் தாங்கினீங்க. நான் ஏதாச்சும் சொன்னா மேல இடத்துல இருந்து பெரிய பெரிய அதிகாரிங்க பாதிரிங்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்க கல்லறுத்து நடக்கும் போது இதெல்லாம் சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணோம். அதுக்காக தான் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. 4 நாளைக்கு வேற எங்கன்னா போய் தங்கிங்க ஐயா. ஐயா இந்த சாமான செட் எல்லாம் எங்க எடுத்துக்கின்னு போவீங்க? முதல்ல ஒத்தையா ரெட்டையா பார்ப்போம். அதுல யாரு கிழிக்கிறோமோ அவங்கதான் காய நகர்த்தணும். என்ன வேண்டி போடுற ரத்தம் எனக்கு தான் விழுகும் பாருங்க. ஐயா நேத்து நீ திருட்டாட்ட ஆடினில்ல, அதுதான் விருத்த விழல. ஐயா போன போது பாவம்னு உங்களுக்காகத்தான் வேண்டிட்டு போட்டேன். ரொம்ப தான் பேசுறீங்களே. பல்லு போன மச்சானுக்கு வெத்தலை இடிச்சு கொடுத்தா கொட்டை பாக்க நொட்டன்னு கோளாறு சொன்ன மாதிரி வெறுவாயிலேயே வெத்தலை பாக்கு போட்டு செவக்க வச்சிருவேன். வார்த்தையில விட்டு கொடுத்துருவியா? நல்ல கதையா இருக்க தாயே. நான் உன் கூட ஆடுறதுக்கு வரல, நீயே ஆடு. ஐயோ புள்ளிங்களா மம்மி, நம்ம வேலைக்கார ஐயாவுக்கு பைத்தியம் நினைக்கிறேன். ஆமா மம்மி, அந்த கிழவில தனியா உட்காந்து தாயம் விளையாடுது. எதிர்க்கு அந்த கிழமை உட்காந்துட்டு இருக்கான்னு நினைச்சு என்னன்னோ சொல்லி புலம்பி சிரிக்குது. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம தலையில எல்லாம் கல்ல தூக்கி போட போகுது. நான் ஒரு மதிகட்டு சிரிக்கி எதையோ நினைச்சு எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பைத்தியம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. கணம் நீதிபதி அவர்களே, இங்கே குற்றவாளியும் கொலையை தானே செய்ததாகவே ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் சாட்சி சொல்ல வந்திருப்பவரும் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. வெறும் வயிற்று பிழைப்பிற்காக பொய் சாட்சி சொல்லும் நாளாந்தர மனிதரும் அல்ல. ஒரு தேச பக்தர், இந்நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர். இவருடைய பெயர் கதர்கொடி கந்தசாமி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். அவர் கொலை செஞ்சதை நான் பார்க்கல. அப்ப கொலை செஞ்சதை நீங்க பார்க்கலையா? இல்ல. அப்புறம் எதுக்கு சாட்சி சொல்ல வந்தீங்க? என் கஷ்டையா என்ன விலை பேசி கூட்டிட்டு வந்துட்டாங்க. யாருக்காகவோ 1000 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிற கன்னியாகுமரி அம்மன் மாதிரி எனக்காக ஒரு அம்மா 50 வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யற வீட்டுல 3000 ரூபாய் கடன் பட்டுட்டாங்க. அந்த பணத்தை திரும்பி கொடுத்தா அந்த அம்மாவை என் கூட அனுப்பிச்சறேன்னு சொன்னாங்க. போலீஸ்காரங்க எனக்கு உதவி செய்யறதா சொல்லி கூட்டிட்டு போய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வீட்டுல வச்சு இந்த பணத்தை கொடுத்தாங்க. கல்லு மணல்ல இருந்து இரும்பு வரைக்கும் என் தலையில எவ்வளவோ சுமந்திருக்க, தோளை எவ்வளவோ சுமந்திருக்க. அப்பெல்லாம் எனக்கு கணக்குல இந்த படத்தை மடியில கட்டிட்டு போற்று படி ஏறி வரும்போது என் மனசு கனத்துச்சியா கனத்துச்சு. மகாத்மா காந்தி இறந்து போனாலும் அவர் ஆத்மா இன்னும் நம்மளோட தான் இருக்கு. நான் போய் சொல்ல மாட்டேயா. பொய் சொல்ல மாட்டேன்.
உங்கள் நண்பன் என்று பொதுமக்களிடம் தங்களை பற்றி சொல்லிக்கொண்டு தங்களுடைய சுயலாபங்களுக்காக ஒரு சில போலீசார் செய்யும் இந்த கேவலமான செயல்கள் காவல்துறைக்கே களங்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த இழிசல் செய்த போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை ஆணையருக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிதானமா இருக்கியா? என்ன தெரியுதா? பைத்தியம்னு சொல்லிருக்குமே பிள்ளைங்க. பைத்தியம் தாமா, ஐயாவோட பைத்தியம். சீதைய கடலை தாண்டி மீட்டுட்டு வந்தாரே ராமசாமி, அதே மாதிரி ஏன் சாமியும் படாத கடனா இருந்தாலும் சரி பணம் சேர்த்து வச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த பைத்தியத்தை மீட்டுட்டு போயிடுவாருமா. நீங்க பைத்தியம் இல்லம்மா, நாங்க தான் பைத்தியம். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. சார், அந்த கிழவன் வந்துட்டு இருக்கா சார். வாங்கயா. படத்துல மாட்டி வச்சிருந்த காந்திஜியே சாட்சி கொண்டு வந்து நேர்ல சாட்சி சொன்ன மாதிரி நீதிமன்றமே மதுமையும் கிடைச்சுமா. நியாயம் தர்மத்துக்கு பயந்து நாங்க திருந்திட்டோம். ஆனா அந்த காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஐயோ, ஐயா எப்படி இருக்காரோ ஏதோ. ஐயாவன பார்க்கணும். பொய்யே சொல்ல மாட்டான். மகாத்மா காந்தி விடு. ஏண்டா பொய்யே பேச மாட்டியா? ஆயா, இந்த ஃபாதர் எல்லாம் வந்தாங்க. இந்த கல்லறை திருவிழா நடக்கிறதுனால பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல ஆயா. அதனால ஐயாவும் ஒரு வாரம் இங்கன்னா தங்கிக்கு சொன்னேன். அவரும் போயிட்டாரு ஆயா. எங்க போனாரு தெரியுமா? தெரியல ஐயா, எனக்கும் பாக்குறதுக்கு பாவமா தான் இருந்தது. நீங்க எதுக்கு ஒரு வாரம் பொறுத்து வாங்க.
என்ன வேடிக்கை? போங்க வாங்க அண்ணா. யாரையா இவன் நம்ம கழுத்தா இருக்கிறது இந்த நேரத்துல இங்க வந்து செத்து தொலைச்சிருக்கான்? ஏயா மந்திரிங்க காந்தி சிலைக்கு மாலை போறது வந்துட்டு இருக்காங்க. ஊர்வலம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல டிஸ்டர்பன்ஸ் வேற. அனாதை பணம்னு கார்பரேஷன்ல சொல்லிடுவா சார்? வேண்டாம், எந்த வண்டி வந்தாலும் பாடியில தூக்கி போட்டு அனுப்பு. சரி சார். வைகுண்டம் காட்டுற வைகுண்டம் காட்டுற அடிக்கடி சொல்வீங்களே, எங்க மட்டும் வைகுண்டம் பார்க்க போயிட்டீங்களே, நியாயமா? தேசத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சிக்க இந்த சிறுக்கிப்பட்ட கடனுக்காக சரியா தொலைச்சிட்டீங்களே ஐயா. சாமி, ஈக்கு இருக்கிற உரிமை கூட எனக்கு கொடுக்காம போயிட்டீங்களே, கடைசி வரைக்கும் என்ன விலக்கியே வச்சுட்டீங்களே. கூட்டமெல்லாம் அந்த பக்கமா ஏன் கிழவி தேசிய குடி எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாய்ந்த பக்கம். ஏ கிழவி, கொடி எடுத்து வந்து படத்துக்கு பார்த்தியா? பைத்தியக்காரி ஒரு பாப்பா. ஏய் கிழவி, நீ யாரு சொல்லு? இந்த பணம் யாரோடது? பணமா? செடியா கைய
செத்து போனா நீ கூட தாயா போனோம். ஒரு தேச பக்தனை கொன்னதே நீங்க தானே. கொலகார பாவிகள். யாரியா நீ? உன் பேர் என்ன? இந்த மனுஷனோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரு? நீ யாரு? நீங்கெல்லாம் யாரு? நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதுதான் இந்த கொடிய பார்த்திருப்பீங்க. இந்த நாட்டுல இந்த கொடிக்காக நூல் நூத்த 1000 கைகள்ல என் கையாவோட கைக்கும் பங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாயா? தியாகத்துக்கு விலை பேச மாட்டேன், கூலி வாங்க மாட்டேன்னு சொன்ன இந்த பெரிய மனுஷனோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாயா? வெள்ளையனே வெளியே போ, வெளியே போன்னு 16 வருஷம் போராடி இந்த தேசம் போரா இருக்கிற செயல்கள்ல செக்கெடுத்து கல்லொடைச்ச இந்த பெரிய மனுஷனோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாயா? ஐயரா பிறந்தாலும் எங்களை மாதிரி சேரி ஜனங்களுக்கு ஆலய பிரவேசம் பண்ணவர். இந்த தங்கம்மாவோட மனசுல 56 வருஷமா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த சாமி பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாயா? ராமசாமி தேவரு, சுப்பிரமணிய ஐயர்னு பேருக்கு பின்னால சாதியை சேர்த்துக்கிற மனுஷங்களை தாயா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா தம் பேரையே கதிர்கொடி ஆக்கிக்கிட்ட இந்த தியாகியோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாயா? கதிர்கொடி கந்தசாமி. கதிர்கொடி கந்தசாமி. இந்த கொடியை போத்துறதுக்கு இவரை விட ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்காரா? சொல்லுங்க, சொல்லுங்க. எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்கள், தேசபக்தர்கள், தியாகிகள் சுதந்திர இந்தியாவை தாங்கி நிற்கும் அஸ்திவாரமாக, சுட்ட செங்கலாக பூமிக்குள் புதைந்திருக்கிறார்கள். அவர்களின் ஆத்ம பலத்தால் தான் இன்னும் இந்த தேசத்தில் உள்ள நதிகள் திசை மாறி ஓடாமல் இருக்கிறது. இமயமலையும் ராஜஸ்தான் பாலைவனமும் இடம் மாறாமல் இருக்கின்றன.